இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே கிராம மிஸ்ரர் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகமா இருங்க. ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் சிறு பிள்ளையா மாறணும்னு சொல்லி ஏசப்பா விரும்புகிறாருங்க. அல்லேலூயா! மத்தேயு 18 1லேருந்து வாசித்து பாருங்க. அங்கு பரலோகத்துல எவன் பெரியவனா இருப்பான்னு ஒரு கேள்வி வருது. நம்ம ஆட்களுக்கு இங்கும் யார் பெரியவன்? சர்ச்சிலயும் யார் பெரியவன்? அங்க போனாலும் நான் பெரியவனா இருக்கணும். பூரா சண்டைக்காடா தான் இருக்குது. எல்லா சிந்தனைகள் இருதயத்து நிறைவினால் வாய் பேசும். பரலோகத்துக்கு போயுமா நீ பெரியவனா இருக்கணும்னு சொல்லி விரும்புறது, ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு காரியத்த பிராக்டிகலா கற்றுக் கொடுக்கிறார். அங்க இருக்கிற ஒரு சிறு பிள்ளைய வந்து நடுவே நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையைப் போல் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றார். நீங்களும் நானும் சின்ன பிள்ளையா மாறணுங்க. சின்ன பிள்ளை எல்லாத்தையும் நம்பும், அன்பு செலுத்தும், பகை இருக்காது, கசப்பு இருக்காது, சண்டை இருக்காது. சிறு பிள்ளை கேள்வி கேட்காது. நீங்க என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை அப்படி நம்பிரும். அதனால தான் 5ல் வளையாது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊழியமே பாருங்க, கிராமப்புறங்கள்ல இருக்கிற சிறு பிள்ளைகள், ஏசப்பா எங்களுக்கு ஊழிய திட்டத்த சொல்லிக் கொடுக்கும்போது அழகா சொன்னார். நான் ஆரம்ப காலங்கள்ல தெருவுல நடக்கும்போது பிசாசுகள் ஓடும், அற்புதம் நடக்கும், வியாதியஸ்தர்கள் சுகமாகும். ஆனா, அவ்வளோ அற்புதம் நடந்தாலும் அந்த கிராமத்து ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்ப நான் சோர்ந்து போயிட்டேன். அப்ப நம்ம ஊழியம் செஞ்சு எல்லாம் வேஸ்ட்டு தானேன்னு சொல்லி சோர்ந்து போனப்ப, ஆண்டவரிடத்துல ஜெபித்தபோது ஆண்டவர் அழகா சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல சுவிசேஷத்த அறிவிச்ச உடனே, அந்த கிராமத்துல வருகிறவங்க வாஞ்சியா வரவங்க யார் தெரியுமா? சிறு பிள்ளைகள்ங்க. அல்லேலூயா! ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக யோவான் 21 அதிகாரத்துல எழுதியிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஒரு கிராமத்துல ஆடு, ஆட்டுக்குட்டி இருக்குது. நீங்க ஆடையும் குட்டியும் சொந்தமாக்கிக் கொள்ளணும், 2யும் திருடணும்னு நெனச்சீங்கன்னா, முதல்ல என்ன செய்யணும்? ஆட திருட நெனச்சீங்கன்னா, ஆடு முட்டும், முறைக்கும் தன்னுடைய எதிர்ப்புகள காண்பிக்கும். ஆட திருடுறது ரொம்ப கஷ்டங்க. ஆட திருடுறத விட, ஆட்டுக்குட்டிய திருடுறது ரொம்ப ஈஸி. இந்த செய்தி கேட்குற நீங்க, உங்களுக்கு நல்ல தைரியமா தான் இருப்பீங்க. திடமா தான் இருப்பீங்க. ஒரு ஆட்டுக்குட்டிய தூக்கிருவீங்களா? ஆட்டுக்குட்டிய தூக்கிட்டு வந்துட்டு பாருங்க. ஆடு தன்னால உங்க பின்னாடி வரும். இதுதாங்க ஊழியம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆட்டுக்குட்டிகளாகிய சிறு பிள்ளைகள், சிறு இளம் தலைமுறையினர், டீனேஜ் வாலிபர்கள், இவங்க மத்தியில தான் இந்த கிராம மிஷனரி இயக்க ஊழியர்கள் 1200 மிஷனரிகளும் தமிழ்நாட்டில 38 மாவட்டங்களையும், வெளி மாநிலங்கள்ல 8 மாநிலங்களையும் ஊழியம் செய்றோம். அல்லேலூயா! இந்த வருஷத்துல, புது வருஷத்துல 2025ல இன்னும் 1000 மிஷனரிகள இந்த ஊழியத்துல இணைக்கணும்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சிருக்கிறோம். நல்லா இருக்கா? நீங்க யாரும் 1000த்துல ஒருவனா ஊழியத்துக்கு வர்றீங்களா? வரலையா? சரி, நீங்க வர வேண்டாம். முதற் பிள்ளை, முதற்கனி கர்த்தருடையதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. உங்க மூத்த பிள்ளைய ஊழியத்துக்கு அனுப்பி வச்சுறீங்களா? இல்லையா? உங்க பிள்ளைகள் டாக்டரா, என்ஜினியரா, கலெக்டரா, பயங்கர பெரிய பிசினஸ்மேனா மாத்தப் போறீங்களா? சரி, பரவாயில்லங்க. நீங்க வரமாட்டீங்க. உங்க பிள்ளைகள அனுப்ப மாட்டீங்க. ஆனா, ஏசப்பா எதுக்காக உங்கள முன்குறிச்சார்? போ அல்லது அனுப்பு. நீங்க நீங்க வரல, உங்க பிள்ளைகள அனுப்பலையா? நீங்க ஒரு முழு நேர ஊழியர்கள தாங்குங்க. நாங்க 1000 மிஷனரிகள ஏசப்பாவுக்காக இந்தியா முழுவதிலும் எழுப்ப போறோம். உங்க சார்பா, உங்க குடும்பத்தின் சார்பா ஒரு முழு நேர மிஷனரிய தாங்குங்க. அல்லது 2 மிஷனரிகள தாங்குங்க. ஆண்டவர் உங்களோடு பேசணும். 10 மிஷனரிகள் குடுக்க முடியுமா? தாங்க. ஒரு மிஷனரிக்கு எவ்வளோ பிரதர்? ஒரு மிஷனரிய எங்களுக்கு தாங்கணும்னா, முதல்ல உங்க வீட்ல ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு சொந்த வீடோ, வாடகை வீட்லயோ இருக்கீங்களா, உங்க வீட்ல மாசத்துல ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 மிஷனரிகள அனுப்பணும்னா, ஏசப்பா என்ன முதல்ல 1000 ஜெபக்கூட்டத்த நீ வீட்டு ஜெபக்கூட்டத்த தொடங்குடான்னு சொன்னாரு. அல்லேலூயா! நான் ஜெபம் பண்றேன். 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 25 வீடுகள் கிடைச்சா போதும். வீட்டு ஜெபக் கூட்டங்கள் நடத்துறதுக்கு ஹவுஸ் ஓனர் முன் வரணும். இந்த குடும்ப தலைவரே, தலைவியே, நீங்க உங்க வீட்ல ஒரு குடும்ப ஜெபம் வைங்க. வீட்டு ஜெப கூட்டம் வைங்க. வீட்டு ஜெப கூட்டம்னா என்ன பிரதர்? அப்போஸ்தலர் 10 எடுத்து பாருங்க. கொர்நேலியுங்கிறவரு வீட்டு ஜெப கூட்டத்த வைக்கிறாரு. அவர் உறவுக்காரங்கள கூப்பிடுறாரு. சொ அங்க விசேஷ நண்பர்கள கூப்பிடுறாரு. அவங்க கொர்நேலிய கூப்பிட்டா, உறவுக்காரங்களும் வர்றாங்க, நண்பர்களும் வீட்டுக்கு வர்றாங்க. இந்த செய்தி கேட்குற நீங்க கூப்பிட்டா, உங்க சொந்தக்காரர்கள் வருவாங்களா? சொந்தக்காரன்னா யாரு? சித்தப்பன், பெரியப்பன், 1 விட்ட அண்ணன், 2 விட்ட அண்ணன், அண்ணன், தம்பி, சின்ன மாமியார், பெரிய மாமனார், தாய் மாமன், கொழுந்தன், மச்சான், சகலை, எல்லா உறவுகளும் தான்.
நீங்கள் கூப்பிட்டா வீட்டுக்கு வருவாங்களா? இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுக்காரங்கள்ட்ட இன்னும் உங்கள்ட்ட தொடர்பு இருக்குதா? பிரதர் கணேசன் அந்த ஆள் கூட மட்டும் பேச மாட்டேன். அவன் எனக்கு பிடிக்காது. மன்னிங்க. நரகத்துக்கு போயிடாதீங்க. உபுருவாங்க. அவங்க மேலே அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்துங்க. அவங்கள அணைச்சிக்கோங்க. என்ன பெரிய தவறு ஏசப்பா உங்கள் தவறு என் தவறு மன்னிச்சிட்டார்ல. நீங்கள் உங்கள் உறவுக்காரங்க செய்கிற தவறுகள்லாம் மன்னிச்சு நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வைக்கிறோம், நீங்கள் வாங்க, கூப்பிடுங்க. உங்கள் நண்பர்கள் வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் கூப்பிட்டா உறவுகளும் நண்பர்களும் வருவாங்க. கொரோனலி கூப்பிட்டா ஏன் வர்றாங்க? அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுறான், தான தர்மம் பண்ணுறான். இந்த உறவுக்காரங்கள் கஷ்ட காலத்தில் கொஞ்சம் பண உதவி செஞ்சுருப்பான் போல. நீங்கள் வாட்டி பண உதவி செஞ்சு டேவிட் கணேசன் சொன்னாருன்னு லட்சக்கணக்கில் கொடுத்து ஏமாத்துறாதீங்க. அவர் வாங்கின கடனுக்கு நான் கையெழுத்து போட்டேன் பிரதர் சொல்லி தொலைஞ்சிடாதீங்க. ஐயையோ வேண்டாம். உதவிங்கிறதுங்க உங்களால் இயன்றது உங்கள் எல்லைக்குட்பட்ட உதவிகளை செய்யணும். எனக்கு நிறைஞ்ச என்னுடைய ஸ்பான்சர்கள் யாரையோ ஒருவர்களை நம்பி ஏமாந்தவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. சும்மா ஒருத்தர் சாப்பாட்டுக்கு இல்லையா கொஞ்சம் உதவி செய்யுங்க, ட்ரெஸ்ஸை உதவி செய்யலையா, இல்லை ஏதோ ஒரு சின்ன சின்ன கடன் உதவிகள் செய்யலாம். அவங்க திருப்பி கொடுக்கலாட்டால் நீங்கள் தாங்கிக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு உதவி செய்யலாம். கொரோனா இப்படியெல்லாம் செஞ்சதுனால அவங்க கூப்பிட்டோடனே வீட்டு கூட்டத்துக்கு வர்றாங்க. அங்கு பேதுரு என்கிற ஊழியக்காரனை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் வழிநடத்துகிறார். பேதுரு பிரசங்கிக்கும் போது என்ன நடக்கிறது? கொர்நேலியு வீடு எங்கிலும் வீட்டில் கூடியிருக்கிற எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்குகிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டு ஜெப கூட்டம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இறங்கும், அபிஷேகத்தின் வல்லமை இறங்கும். அங்கு வீட்டில் கூடி வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரட்சிப்பார், அவங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு கூட உங்கள் வீட்டில் இறங்கின அந்த மகிமை அபிஷேகம் உங்கள் வீட்டை விட்டு போகாது. அப்போ வாதை உங்கள் வீட்டுக்கு வராது, கொள்ளை நோய் உங்கள் வீட்டுக்கு வராது. எப்படி வருங்க? சுயநலத்துக்காகனாலும் உங்கள் வீட்டு ஜெப கூட்டம் வைக்கணுங்க. அப்போஸ்தலர் 12 வாசித்து பாருங்க. ஒரு மரியாள்ங்கிற வீட்டில் ஜெபம் பண்ணுறேன். எதுக்காக? பேதுருங்கிற ஊழியக்காரனை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. இங்கே அவங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லைன்னே தெரியல. அவங்க பேதுருக்கா ஜெபிக்கிறாங்க, ஜெபத்தை கேட்டு பதில் வந்துருச்சுன்னா நம்ப மாட்டாங்க. நான் சொல்கிறேன், பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சம் கூட்டம் சேர்ந்து ஒரு ஊழியக்காரனுடைய சிறையிருப்புகளுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஒரு ஜெபக்கூட்டத்தின் மூலியமாக, ஒரு வீட்டு ஜெபக்கூட்டத்தின் மூலியமாக கட்டப்பட்டுள்ள சிறையிருப்பில் இருக்கிற ஒரு பேதுருவை என் ஆண்டவர் விடுவிக்கிறார் ஐயா, விடுவிக்கிறார். அதனால தான் ஏசப்பா என்ற சொல்லி கொடுத்துருக்கார், 1000 ஜெபக்குழுக்களை தொடங்கு, 1000 மிஸ்டரிகளை பேதுருக்களாக நான் எழுப்புவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒருவேளை அவங்கள்ட்ட சொல்கிறோம், உங்கள் வீட்டு ஜெப கூட்டத்தில் சின்ன காணிக்கை சேகரிங்க, 5 ரூபா 10 ரூபா ஏதாவது உங்களுக்கு என்றதை ஒருவேளை விரும்புகிறவங்க கொடுக்கலாம். இந்த மிஸ்டரிக்காக தான், இந்த பேதுருவுக்காக தான் நான் ஜெபிக்கிறோன்னு ஜெபம் பண்ணுறீங்களே. நாங்கள் இந்தியா முழுவதிலும் எல்லா மாநிலத்தில் இருக்கிற மிஸ்டரிகளை 1000 பேரை எடுக்க போகிறோம். உங்கள் ஜெபக்குழுக்களை நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு மிஸ்டரியை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் பிரதிஷ்டை பண்ணுறோம், உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நீங்கள் அந்த ஊழியக்காரர் செய்கிற ஊழியத்துக்கு ஜெப குறிப்புங்களை மாதம் ஒரு நாள் போதும், 1 மணி நேரம் போதும். நீங்கள் அந்த ஊழியக்காருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பேசுவார நாள் அந்த ஜெப கூட்டத்தின் மூலிமா ஒரு 3000 ரூபா நீங்கள் கொடுங்கங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். அன்பு, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சோரி, இன்றைக்கு நீங்கள் முடிவு படுங்க, ஜெபிங்க, செயல்படுங்க. டேவிட் கணேசன் எங்கள் வீட்டில் ஒரு உறவுக்காரங்களை நண்பர்களை கூட்டி ஒரு வீட்டு ஜெப கூட்டத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் எங்கள் வீட்டில் ஜெப கூட்டத்தை தொடங்கி வைக்கிறீங்களா? எனக்கு நேரம் இருந்தால் நான் வர்றேங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் வர்றேன், வெளி மாநிலத்தில் இருந்தாலும் வர்றேன். இங்கே எங்கேயாவது தமிழ்நாட்டில் இருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு 10 பேர் 5 பேர் கூட்டுங்க, நான் வர்றேங்க. ஆனால் நீங்கள் அடுத்து ஒவ்வொரு மாதமும் எந்த நாளில் உங்கள் வீட்டில் முதல் திங்கள் இல்லை முதல் செவ்வாய் இல்லை முதல் வாரம் புதன், எல்லா வாரமும் எல்லா மாதமும் அந்த நாளில் நீங்கள் கூடி ஜெபிக்கணும். யார் பிரதர் பிரசவம்? சும்மா நீங்கள் கொர்நேலியுவா நீங்கள் குடும்ப தலைவர் ஜெப கூட்டம் நடத்துங்க. அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பார் ஐயா. ஜெபிங்கள் ஐயா, செயல்படுங்கள் ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் உள்ள பாடங்களை ஆண்டவர்
கற்றுக் கொடுத்தார். எனக்கு அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த ரகசியங்களைத்தான் உங்களோடு கூட நான் பேசி வருகிறேன். இந்த முதல் அதிகாரத்துடைய முதல் வசனம் எனக்கு பிடிக்குங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். ஒரு மனிதன் ஆண்டவருடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தெரியணும். அல்லேலூயா. வழி ஆயத்தப்படுத்தும்படி யோவான் ஸ்நானகனாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தெரிந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், இது முன்னாடி செய்திகளில் பேசுனதை நீங்கள் படித்து பாருங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யோவான் ஸ்நானங்களை போன்று இயேசுவுக்கென்று எழுப்புவதற்கென்று வழி ஆயத்தப்படுத்தணும். நான் எங்கே வழி ஆயத்தப்படுத்த, நீங்களும் நானும் தான் வழி ஆயத்தப்படுத்துகிறேன். எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது, எழுப்புதலுக்காக கொடுக்கறது, எழுப்புதலுக்காக கிராமங்களில் போய், எதிரே இருக்க கிராமங்களில் போய் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை அறிவிப்பது, அவர் எப்படிப்பட்டவர், அற்புதர் என்பதை அறிவிப்பது. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் வேணும். அல்லேலூயா. பாருங்க, அடுத்து இயேசு கிறிஸ்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, எழுப்புதல் நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்கணும். நிறைய பேர் நான் நினச்சிக்கிறோம் பிரதர், ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேன். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா, என் ஒய்ஃபு பொண்ணு பார்க்க போகணும். என் ஒய்ஃபுக்கு என்ன பிடிச்சிருச்சு, எனக்கு என் ஒய்ஃபை பிடிச்சிருச்சு. உடனே என் மாமனார் மாமியார் நினச்சிருக்கணும், கூட்டுட்டு போய் குடும்பம் நடத்து கணேசான்னு கூட அனுப்பி விட்ருக்கணும். அனுப்பி விட மாட்டுறாங்க. நானும் என் மனைவியும் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பத்திரிக்கை அடிக்க வேண்டியிருக்கு, சொந்தக்காரங்கள் எல்லாம் கூப்பிட வேண்டியிருக்கு. எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மாவும் நானும் தான் என் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போனோம். அவங்க சொல்லுவாங்க, டே கணேசா, சிரிச்ச முகமாக என் கல்யாணத்துக்கு வாங்க, குடும்பம் வாங்கன்னு சொல்லணும். நாங்கள் பத்திரிக்கை வைக்க போனவங்கெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் சிரிப்பு வருமாங்க. ஒன்றும் உருப்படாதவங்க, பூரா ரவுடிகள், தண்ணி அடிக்கிறவங்க. அப்போ மனசுக்குள்ளே திட்டம், நாசமாக போனவங்களே, என்னடா விளங்காதவங்களே, வாயில் பையா சிரிப்போம். இந்த 2 கண்ணு அப்படியே வலிக்குங்க. இதெல்லாம் பத்திரிக்கை வச்சு கல்யாணம் முடிக்க வேண்டியிருக்கு. பயங்கர பிரியாணி போட வேண்டிய கிறிஸ்தவ கல்யாணமே பெரிய செலவுங்க. கல்யாணம் முடித்து கடனாளிகள் ஆகி கடனிலேருந்து மீள முடியாமல் சோர்ந்து போன நிறைய பேர் எனக்கு உண்டு. நான் சொல்கிறேங்க, இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ உங்கள் திராணிக்கு ஏற்றாப்புல கல்யாண செலவில் வைங்க. ஏசப்பா வருவாருங்க, போதாதா? யார் வந்தான்னா வரலாட்டி என்ன நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், உங்கள் கல்யாணத்தில் எவ்வளவு செலவழிக்கிறீங்களோ அதில் உள்ள தசம பாகத்தை ஏசப்பா ஊழியத்துக்கு கொடுங்க. அல்லேலூயா. ஒரு நண்பர் சொன்னார், எங்கள் வீட்டு கல்யாணம் விட ஜேன்னு இருக்கும் கணேசன். கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி என் உறவுகள் நண்பர்கள்லாம் வருவான். டெய்லி சாப்பாடு, கறி சாப்பாடு எவ்வளோங்க செலவாகும்? அது 50 லட்சம் ரூபா செலவாயிரும். அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஒரு 5 லட்சத்தை ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு எனக்கு தந்துருங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், நாங்கள் என் கல்யாணத்தில் 20 லட்ச ரூபா பட்ஜெட் போட்டிருக்கேன். அப்போ இன்னொரு ப்ளஸ் 2 சேர்த்துக்கும். ஆமாம், கூட வந்தாலும் வரும் டேவிட், நீங்கள் சொல்கிறது 2 லட்சம் கூட வந்தாலும் வரும். அந்த 2 லட்சம் நீ கூடுதலாக செலவழிக்கிறீர்கள். அந்த 2 லட்சம் சூனமியால் எலிசாவும் ஊழியக்காரன் தங்குவதற்கு ஒரு மிஷனரி வீடு கட்டினது போல் ஒரு மிஷனரி வீடு கட்டி தாங்க, ஸ்பான்சர் பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, கிறிஸ்தவ கல்யாண வீடு பெருசாக ஆயிடுச்சுங்க, ரொம்ப செலவாயிருச்சுங்க. அல்லேலூயா. பாருங்கள், அந்த கல்யாணத்தில் என்ன நடக்கிறது? என் மனைவி கழுத்தில் அடையாளமாக ஒரு தாலி செயினை கட்ட வேண்டியிருக்குது. ஒரு தாலி கயிறை கட்டணும், இல்லை மோதிரம் போடணும். இதானங்க அடையாளம். நீங்கள் இந்த செய்தி கேட்குற நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஏசப்பாவை நம்புகிறேன்னு சும்மாவே இருக்கக்கூடாது. நீ ஞானசானம் எடுக்கணும் மூழ்கி. அப்போ தான் அடையாளம். பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள், நீங்கள் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்தி ஞானசானம் எடுக்கணும். இந்த செய்தியை கேட்கிற அருமையான நண்பர்களே, ஞானசானம் எடுக்காதவங்க இப்போயே போங்க, உடனே எனக்கு ஞானசானம் கொடுங்கன்ட்டு உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள். அல்லேலூயா. பாருங்கள், ஞானசானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இயேசுவின் மீது புறாவை போல் இறங்குகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் இறங்குகிறார். பாருங்க, இறங்கின உடனே ஆண்டவர் சாட்சி கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? மார்க் 1:11, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அன்பு சகோதரனே, நீ ஆண்டோடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்ச உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், இவன் என் நேசகுமாரன். கணேசனாகி நான் ஞானஸ்நானம் பெற்று கரையனை உடனே
இதே இயேசு கிறிஸ்து மேலே இறங்கின அந்த வல்லமை என்னை நிரப்பினது ஐயா. பரிசுத்தாவுடைய வல்லமை என்னை நிரப்பினது. அன்றிலிருந்து இயேசுவுக்கு பிரியமான நேசகுமாரனாக கணேசன் மாறிவிட்டேன். அல்லேலூயா. என் மேலே நிரப்படா. இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்கள் மேலே ஆண்டுடைய வல்லமை இறங்கும். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைகள் படிஞ்ச உடனே தேவனுடைய வல்லமை இறங்கும், பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கும். இறங்கின உடனே அடுத்து நீங்கள் என்ன செய்யணும்? அதுதான் 1 அதிகாரத்தில் அப்படி விளக்கமா இருக்குதுங்க. அடுத்து ஒரு டீம் செட் பண்ணுறாரு. அல்லேலூயா. அங்கே மீன் பிடிக்கிறவங்கள, எப்பா மனுஷரை பிடிக்கிறவங்க என் பெண்ணை வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அங்கே உடனே இவர் ஊழியத்தை தொடங்கிடல. இன்னைக்கு இவராக ஊழியத்தை நிறைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஊழியர்கள் தாங்க ரொம்ப. குழு ஊழியமே கிடையாது. ஏன் குழு ஊழியத்தில் ஒருத்தன் கேள்வி கேட்பான், காணிக்கு அவனும் அவங்க குடும்பம் மட்டும் அனுபவிக்க முடியாது, பணத்தை அனுபவிக்க முடியாது. பாருங்க, இங்கே டீம் ஊழியம் என்கிட்ட 1200 பேர் இருக்கும். 1200 மாமியார்கள் போலங்க. நான் தப்பு பண்ணால் அவன் என் கூட சண்டை போடுவான், கேள்வி கேட்பான். இயேசு கிறிஸ்து 12 டீமை முதல்ல உண்டாக்குறார். அன்பு, இந்த செய்தி கேட்கிற ஊழியர்களை, எது நல்ல ஊழியம்? குழுவாக செய்கிற ஊழியம். மற்றவர்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். நீங்கள் எந்த சர்ச்சு போகிறீங்க? உங்கள் சர்ச்சில் போன வாரம் காணிக்கை வந்த எவ்வளவு காணிக்கை வந்துச்சு உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியணும். டிரான்ஸ்பரண்ட். எப்படி செலவழிக்கப்படுகிறது? அதுக்காக பாஸ்டருடைய குடும்பத்திற்கு அதில் எடுக்கக்கூடாது, எடுக்கலாம். எப்படி சார் என் குடும்பத்துக்கு எவ்வளோ ரூபாய் எடுத்தேன் சொல்லணும். உங்களுடைய அதை காண்பிக்கிற மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட திருச்சபைகள் எழும்பும்படி நீங்கள் ஜெபிக்கணும். குழுவை செட் பண்ணுகிறார். குழுவை செட் பண்ண உடனே ஊழியத்தை தொடங்கி விடுகிறார். அந்த ஊழியத்தை தொடங்கும் போது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு சத்தியம், எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாக மார்க்கு 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 20வது வசனம் பாருங்க. 19வது வசனம் வரைக்கும் டீமை கூப்பிடுறார். வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாத்தையும் என் பெண்ணை வரன்னு கூப்பிட்றாரு. உடனே எல்லாரும் ஏசப்ப கூட்டானே வந்துடுறாங்க. இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஊழியத்துக்கு வாங்கணும்னு போகிற யாரும் வரமாட்டாங்க. பிறகு எப்படி எழுப்புதல் வரும்? இருக்கிறதுலே உன்னத வேலை என்ன தெரியுமாங்க? ஊழியம் தாங்க. இந்த செய்தி கேட்கிற அருமையான நண்பர்களே, நான் என்ன செய்யணும்னு தெரில, எனக்கு வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது பண்ணி சொல்கிறேன். நான் சொல்கிறேன், உனக்கு ஒரு பெரிய வேலை, ஏசப்ப வேலை இருக்குது. இது ஹெவன் கவர்மெண்ட். பூலகத்தில் நீங்கள் டீச்சராகவோ பேங்க்லேயோ இல்லை அரசாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் இருக்கும். இங்கே ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஐயோ, ஊழியத்துக்கு வந்தால் சம்பளமே கிடைக்காது. யாரோ உங்கள்கிட்ட தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. யார் சொன்னது? உலக வேலை பார்க்குற, இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குற உங்களுக்கே ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்க முடியுமானால், நான் கணேசன் ஹெவன் கவர்மெண்ட் ஐயா, எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. 60 வயசு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. இதெல்லாம் ஒன்றும் வெட்டி முறிக்கிற வேலையே கிடையாது. என்ன வேலை பார்க்கணும்? போய் பேசிகிட்டே இருக்கணும். ஏசப்பா பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். பேசுனா ஆண்டவர் என்னை போஷிக்கிறார் ஐயா. கடந்த செய்திகளை சொல்லி யோவான் சானகன் ஆண்டவருக்காக பிரசங்கிக்கிறான். அவனுடைய சாப்பாடு எங்கே வருகிறது? அவன் ஆயத்தப்படுத்த வேண்டியில்லை. அவனுடைய சாப்பாடு வெட்டிக்கிளிகள், காட்டு தேன்கள். ஐயோ, நாங்கள் நாளைக்கு சாப்பிடணும், கொஞ்சம் வெட்டுக்கிளிகளை கொஞ்சம் வளர்ப்போம். யோவான் சான வளர்க்கல. ஐயோ சாப்பாடுக்கு என்ன செய்ய, தேனை கொஞ்சம் வளர்ப்போம், தேனை கொஞ்சம் உண்டாக்குவோன்னு ஒன்றும் உண்டாக்கல. இவன் பிரசங்கிக்கிறவனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அற்புதங்களை செய்வார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, என் எதிர்காலம் என்னாகும்? ஒருவேளை நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்து விட்டேன், இப்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, ஊழியத்தை விட்டு நான் வேலைக்கு போயிடலாம் என்று நினைக்கிறேன் என்று குந்தி நடக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். யோவான் சானகனை போன்று உண்மை உத்தமத்தோடு நீ பிரசங்கித்தால், யோவான் சானகனை பிரசங்கிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பிரசங்கிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் உங்களை போஷிப்பார். எலியாவை போஷிப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமான காகங்களை அனுப்புவார் ஐயா. அல்லேலூயா. ஒருவேளை பணக்காரர்கள்ல காகங்களுக்கு அப்புறமாக சாரிபாத்தி விதவை, ஒரு ஏழை விதவை, அவர்களை கொண்டு உன்னை போஷிக்க முடியும். இந்த விஎம்எம்முடைய ஸ்பான்சர்கள் யார்? செல்வந்தர்கள் அல்ல, கஷ்டப்படுவர்கள், அன்றாட கஷ்டப்படுவர்கள் தான் 90% இருக்கிறார்கள்.
அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் வாங்க, எல்லாரும் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் ஐயா, பயன்படுத்துவார். இன்றைக்கு உங்களுக்கு இந்த 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 1ஆம் அதிகாரத்தினுடைய பகுதிகளில் நிறைய சத்தியங்கள் புதஞ்சிருக்குங்க. நான் அந்த ஊழியத்திற்கென்று என்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பாருங்க, அதில் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, 20ஆம் வசனத்தில் அவர்களையும் அழைத்தார், அவங்களும் வர்றாங்க. 21ஆம் வசனத்தில் பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார். 21ஆம் வசனத்தில் ஒரு சர்ச்சுக்குள்ள போறார். சர்ச்சுக்குள்ள ஏசப்பா போறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 29ஆம் வசனம், உடனே அவர்கள் ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு அவுட் ஆகிறார். அவுட். அல்லேலூயா. இதில் என்னங்க சத்தியம் இருக்குது? அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் சர்ச்சுக்குள்ளே போனால் மட்டும் போதாது. சர்ச்சுக்குள்ளே போனாலும் இயேசு உங்கள் சர்ச்சுக்குள்ளே வந்தார்னா அற்புதம் நடக்கணும். அங்கே அசுத்த ஆவியில் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் விடுதலையாக்குறார். உங்கள் சர்ச்சில் உங்கள் கண்ணு முன்னுக்கு ஏதாவது அற்புதம் கடைசியாக நடந்துச்சாங்க? நடக்கலையா? ஏதோ ஒரு உங்கள் ஆராதனையில் ஒரு கோளாறு இருக்கிறது. நீங்கள் கடைசியாக பங்கு பெற்ற அந்த ஆலய ஆராதனைகளை காணாமல் போன ஒரு ஆடு உங்கள் ஆலயத்தில் பிரவேசித்ததா? நல்ல ஞாபகம். தொழுவத்தில் உள்ள 99 ஆடுகளை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆட்டை குறித்து என் ஆண்டவர் பரிதபிக்கிற ஆண்டவர். ஒரு ஆடாவது உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் தான் உங்கள் ஆராதனைகளே என் ஆண்டவர் பிரியப்படுப்பார். உங்கள் ஆராதனையிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று அர்த்தம். இங்கு இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளாக உள்ளே வருகிறார். அங்கு அற்புதங்கள் வருக. என்ன அற்புதம்? அசுத்த ஆவியில் ஒரு மனுஷனை என் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இப்பொழுது நான் கற்றுக்கொள்கிற இன்னொரு பாடம், ஜெப ஆலயத்தை விட்டு ஆண்டவர் புறப்படுகிறார். எல்லாரும் பாருங்க, சர்ச்சுக்குள்ள போறது மட்டும்தான் இருக்குதுங்க. சர்ச்சு சபை மக்கள் புறப்பட்டு ஊழியத்திற்கென்று சென்றார்கள் இல்லவே இல்லை. நீங்கள் இந்த வசனம் எனக்கு அழகாக சொல்லுகிறது. அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு வெளியே போகிறார். எங்கே போகிறார்? வியாதி உள்ள அந்த பேதுருடைய மாமியை சந்திக்கிறார். அவர் புறப்பட்டு வனாந்திரத்தில் போகிறார். நீங்கள் நல்ல வரிசையை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறார். வனாந்திரத்தில் இருக்கிற அவரிடத்தில் அநேக ஜனங்கள் புறப்பட்டு வருகிறார்கள். அவரிடத்தில் வருகிறார்கள். ஒவ்வொருவரும் இயேசுவிடத்தில் அற்புதத்தை கண்டுகொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அன்பு, இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, நீ சர்ச்சுக்குள்ள ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? அவுட் ஆனையா? புறப்பட்டு போனையா? நீ ஆண்டவருக்கென்று புறப்பட்டு போனாலே சர்ச்சே அவுட்டு தான். என்ன அவுட்டு? உருப்படாமல் போச்சுன்னு அர்த்தம். கிறிஸ்தவ நண்பர்களே, இயேசுவோடு கூட இருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாய், அந்நிய வாசல் நிரப்புகிறாய், வல்லமை பெறுகிறாய். அது அங்கேயே தங்குவதற்கல்ல. ஒரு நாள் பேதுருவை, யாக்கோபை, யோவானை மலைகள் மேலே ஏறி கூப்பிட்டு போகிறாரு. நான் அந்த டீமில் இருந்திருந்தேனே, ஏசப்பா ஜெபிக்கிறதுக்கு 1000 இடம் இருக்குது, எதுக்கு மலையில் ஏற வைக்கிறீங்க? வாடன்னு கூப்பிட்டு போய் அங்கே ஆண்டவர் மறுரூபமாகிறார். வெண்ணானாலும் வெளுக்க முடியாத ஒயிட். அங்கு பெரிய ஒரு தரிசனத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். வானத்திலிருந்து சத்தம், இவரை நேசுகுமார், இவரில் செவி கொடுங்கள். அந்த தேவ மகிமையை அவர்கள் காண்கிறார்கள். தேவ பிரசனத்தை காண்கிறார்கள். அங்கு சொல்லுகிற காரியம் என்னது? அத்தனை பிரசனத்தை ருசி பார்த்த உடனே பேதுரு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆண்டவரே, இங்கேயே நாம் தங்கிவிட்டால் என்ன? உமக்கு ஒரு கூடாரம், எல்லாருக்கும் ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே தங்கிவிட்டால் என்ன? ஐயோ, நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்றால் பாட்டு பாடுவது சந்தோஷம் ஐயா, மியூசிக்கோடு பாடல் பாடுவது சந்தோஷம், நடனம் ஆடுவது சந்தோஷம், அந்நிய பாஷையினால் நிறைவது சந்தோஷம், மகிழ்ச்சி தான் ஐயா. அப்படித்தான் இந்த பேதுரு நினைக்கிறான், இங்கேயே தங்கி விடுவோம். ஆனால் இல்லைங்க, தங்குவதற்காக அனுப்பவிடவில்லை. தரிசனங்களும் அபிஷேகமும் வார்த்தைகளும் தங்கி விடுவதற்காக இல்லை, புறப்பட்டு போவதற்காக. அவர்கள் அந்த மறுரூப மலையிலிருந்து கீழே புறப்பட்டு வருகிறார்கள். ஒரு தகப்பன் இயேசுவை சந்திக்க வருகிறான். அவன் ஒரு குற்றச்சாட்டோடு வருகிறான். என்ன குற்றச்சாட்டு? என் ஒரே மகன், அவன் தீயில விழுகிறான், தண்ணீரில் விழுகிறான், பிசாசு அவனை கலக்கிறது, அலைக்கழித்து பின்பு அவனை விட்டு புறப்பட்டு போக மறுக்கிறது. உங்கள் சீசரிடத்தில் நான் கொண்டு போனேன்,
அவர்களால் இதை துரத்த முடியவில்லை, விடுதலை வாங்கி தர முடியவில்லை என்று நீர் ஏதாகிலும் செய்ய முடியுமானால் உதவி செய்யும் என்று அழுகிறான், கத்துகிறான். ஐயா ஐயா, கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் தங்கிவிட்டீர்கள். ஆனால் இந்த அசுத்து உள்ள ஒரு மனிதனை சுகமாக்குவது யாரையா? யாரையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படி நீ சர்ச்சுக்குள்ளே வந்தாயோ, இன்னானையோ, அதே அளவில் நீ புறப்பட்டு போக வேண்டும் ஐயா. எதிரே இருக்க கிராமத்திற்கு புறப்பட்டு போங்கள். கழுதையும் கழுத குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை கட்டவேங்கள். ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறாரே. ஐயோ, புறப்பட்டு போக மறுக்கிறோமே, கிராமங்களுக்கு போக மறுக்கிறோமே, பட்டணங்களில் தங்கிவிட்டோமே, கூடாரங்களாக போட்டு தங்கிவிட்டோமே. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, இன்றைக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்கள் என்ன தெரியுமா? சபைகள் உள்ளே பிரவேசித்த ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு வல்லமைகளை உணர்ந்து, அவருடைய அன்பை உணர்ந்து, அவருடைய இருதயத்தை அறிந்து புறப்பட்டு போய் அற்புத அடையாளங்களை செய்கிறவளாக, என் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறவளாக, சுவிசேஷ அறிவியலை புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஐயா, இந்த செய்தியை கேட்கிறவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வாட் அபவுட் யூ? இந்த கணேசன் சர்ச்சுக்கு போனா இன்னானா, எதுக்காக? என் ஹார்ட்டில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, டாக்டர் செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாரு, மரண தேதி முன்குறிச்சிட்டாங்க, அழுதேன், கடவுள் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க, கடவுளை தேடினேன், 3 மாதம் ஏறி இறங்காத இடமே இல்லை, ஒன்றாயிலும் சற்றாயிலும் குணமாகலை, சாகிற நிலமை, சாகிறது சாக போகிறோம். இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவமே. எனக்கு ஏசுனாரை பற்றி சொல்ல என் கிராமத்தில் வர்றவங்களாம் அறுவல் எடுத்து அவளை பயமுறுத்தி இருக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஒரு அற்புதம் தேவையில்லை, நான் சாக போகிறேன் இல்லை, சும்மா சர்ச்சுக்கு போனேங்க, சர்ச்சுக்கு போனேன். அவர்கள் என்ன செய்கிறாருன்னு தெரியவில்லை, அவர்கள் பாடுகிற பாடல் எனக்கு பாட தெரியல, பிரசங்கம் எனக்கு புரியல. ஆனால் அவர்கள் ஜெபிக்க சொல்லும்போது, இயேசுவே எனக்கு உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு உயிர் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். 1 நிமிடம் ஜெபித்தேன் ஐயா. அந்த 1 நிமிடத்தில் ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை உணர முடிந்தது ஐயா. கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் இப்பொழுது முழங்கால் படிட்டு 1 நிமிடம் இயேசுவை என்று உண்மையாக அழுவீர்களானால், இந்த கணேசனை தொட்ட வல்லமை உங்களை தொடுமையா. 5 வாரம் சர்ச்சுக்கு போயிருப்பேன், 5 நிமிஷம் ஏசப்பாட்ட ஜெபிச்சிருப்பேன். 5 நிமிஷத்தில் கிறிஸ்தவங்க சாமி ஏசப்பா இந்த கணேசனை மாற்றிட்டாருங்க. ஏதோ சந்தோஷம், உலகம் தர முடியாத சந்தோஷம், என்னுடைய சிற்றின்பங்கள் தராத சந்தோஷம் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தார் ஐயா. இவ்வளோ நல்லா இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணப்போ டாக்டர் சொன்னார், வியாதி இருந்ததுக்கான சின்ன அறிகுறி கூட இல்லை என்று சொல்லிவிட்டார். அல்லேலூயா. வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லைன்னு சொல்லி சந்தோஷம் ஐயா. 27 வருடங்களுக்கு மேலாக நான் உயிரோடு இருக்கிறேன் ஐயா. ஒருவேளை என் ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்து விட்டார், அற்புதம் செய்து விட்டார், இன்னும் ஆண்டவரை ஆராதிக்க ஒரு நாள் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால் என்னை நிரப்பி விட்டார், தங்கிவிடவில்லை ஐயா. இத்தனை ஆண்டவர் அற்புதம் செய்த ஆண்டவர் எத்தனை கிராமங்களிலே பாழாய் கிடக்கிறார்களே என்று சொல்லி நான் அவுட் ஆனேன், சர்ச்சை விட்டு புறப்பட்டு போனேன். நான் ருசி பார்த்து இயேசுவை பிரசங்கித்ததினால்தான் இன்றைக்கு கிராம மிஸ்டர் இயக்கம் என்று இவ்வளோ பெரிய ஆளுமரம் போன்ற பெரிய ஒரு ஊழியத்தை உண்டாக்கியிருக்கிறார். அன்பு சகோதரனே, உன்னோடு கூட ஆண்டு பேசுகிறார். நீ சர்ச்சுக்குள்ளே சர்ச்சை விட்டு நீ வெளியேற மறுக்கிறையே, உன்னோடு கூட பேசுகிறார். உனக்காக கிராமங்கள் காத்திருக்கிறது. நீ ஜெபித்து அற்புதம் நடக்கும்படி பேதுரு மாமி போல அநேகர் வியாதி படுக்கையில் இருக்கிறார்கள், திமிர்வாதமாக இருக்கிறார்கள், குருடர்களாக இருக்கிறார்கள், செவிடர்கள் கேட்காதபடி இருக்கிறார்கள். நீ புறப்பட்டு எப்பொழுது போவாயோ அப்பொழுது உன்னை கொண்டு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். நீ வா, நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஐயா. புறப்பட்டு போகுமா? போதும் ஐயா, தங்கிவிட்டது போதும் ஐயா, ஆராதித்தது போதும் ஐயா, அந்நிய பாஷை பேசுறது போதும் ஐயா, பிரசங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது போதும் ஐயா. ஐயோ, இந்த உபதேசம் நல்லது, அந்த உபதேசம் நல்லது, நகை போடுவது நல்லதல்ல ஐயோ, மருந்து எடுப்பது நல்லது, மருந்து போடுவது நல்லதல்ல, வாக்குவாதம் செய்தது போதும் ஐயா. வாருங்கள் ஐயா, கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது, அந்த கிராமங்களுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறார். யாரை அனுப்புவேன் என்று பரிதவிக்கிற ஆண்டவர்
இன்றைக்கு உன்னறிகளை பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொன்னது போல நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்லுவீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். ஐயா, இந்த கணேசன் சொன்னேன், எப்படி சொன்னேன்? என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு கிராமங்களுக்கு அழுது கொண்டு இருக்கிறாரு. என்னை அபிஷேகித்து விட்டார், அவரை ருசி பார்க்க செய்து விட்டார். ஐயோ, குப்பையில் இருக்கிற என்னை தூக்கி எடுத்து விட்டார். அவர்தான் இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டேன். இயேசு எனக்காக அழுது கொண்டு இருக்கிறார், அவரை அறியாத ஜனங்களுக்கு அழுது கொண்டு இருக்கிறார் என்பதை அறிந்து நான் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும்படி புறப்பட்டு போனேன். ஐயா, எத்தனை பெரிய அற்புதம், எத்தனை பெரிய விடுதலை, எத்தனை ஆயிரங்கள் லட்சங்களுக்கு இந்த கணேசனை பயன்படுத்துகிறாரே, கணேசனோடு இருக்கிற ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறாரே. அன்பு சகோதரனே, நீ இன்னான ஆண்டவர் உன்னிடத்தில் அவுட்டாக சொல்லுகிறார், புறப்பட்டு போகும்படி சொல்லுகிறார். ஆலயத்திற்கு உள்ளே போகிறது மட்டும்தாங்க உங்களுக்கு தெரியுது. புறப்பட்டு போக வேண்டும் என்றதை மறந்து விட்டீர்களே. திருச்சபைகளை, கிறிஸ்துவ நண்பர்களை, என்றைக்கு ஒப்பு கொடுப்போம்? ஆண்டவர் உங்களை மகிமையான காரியத்தை செய்வார். கண்களை மூடு நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இன்றைக்கு கற்றுக் கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயத்திற்குள் பிரவேசித்த போது அல்லேலூயா அற்புதங்களை செய்கிற வல்லமையுள்ள ஆண்டவர். ஆலயத்தில் மாத்திரமல்ல, ஆலயத்தில் அற்புதராய் இயேசுவை ருசி பார்த்து விட்டு நீ புறப்பட்டு போகும்போது அங்கேயும் அற்புதம், அங்கேயும் அற்புதம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ நண்பர்களும், ஊழியக்காரன் நண்பர்களும் புறப்பட்டு போக வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி அவருடைய கண்களை திறப்பீரா. யாரெல்லாம் புறப்பட்டு போகும்படி அர்ப்பணிக்கிறார்களோ, என்னை பயன்படுத்தினது போல, நீர் புறப்பட்டு போகும்போது எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது போல, இன்றைக்கு செய்தியை கேட்டு யாரெல்லாம் குழுவாக, குடும்பமாக, நண்பர்களோடு கூட கிராமங்களுக்கு புறப்பட்டு போகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீரா, அவளை கொண்டு அற்புதம் செய்வீரா. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.